ராஜேஷ், தற்போது அங்க சூழல் என்னவாக இருக்கிறது, எவ்வளவு பயணிகள் அப்படிங்கிற விவரங்களை நம்ம தொடர்ந்து ஒரு அப்டேட்டும் வர வர பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வேளையில அங்க பாதிக்கப்பட்டவர்கள், அதே போல பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள், குடும்பங்கள் இவங்கெல்லாம் தொடர்பு கொள்றதுக்கு அந்த டோல் ஃப்ரீ நம்பர் அந்த மாதிரி ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா? தொடர்ந்து அங்க இப்போ என்ன நிலவரமா இருக்கு? எவ்வளவு உடல்கள் இப்போது வரைக்கும் மீட்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக தொடர்ந்து இது தொடர்பான அந்த உதவிக்கான அழைப்பு எண்கள் போன்றவை எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய உறவினர்கள் பதறிப்போய் தொடர்ந்து விமான நிலையங்கள் வந்த வண்ணமாக இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தகவல் என்பது, தொடர்ந்து நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இருங்கள், நாங்கள் என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்து கொண்டுதான் இருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் முதலுதவி சிகிச்சை தேவைப்படுகின்றதோ, யாருக்கு அதிதீவிர சிகிச்சை தேவைப்படுகின்றதோ அவர்களுடைய தேவை அறிந்து தொடர்ச்சியாக நாங்கள் அதற்கான பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே உறவினர்கள் பதறி அடித்துக் கொண்டு அவர்கள் பதற வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அவர்களது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இது போன்று நிலைக்கு ஆளாகி இருக்கும் போது குடும்பத்தாருடைய நிலை என்பது மிகவும் மோசமாக இருக்கும். அவர்களது மனம் மிகுந்த வருத்தத்திலே இருக்கும். அதனையும் தொடர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தான் இருக்கின்றது. பல பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தொடர்ந்து தகவல் வந்த வண்ணமாக இருக்கின்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஆகியோர் அகமதாபாத் செல்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டிருக்கின்றார். பயணிகள் குறித்த அந்த தகவலுக்கான தொலைபேசி எண்ணும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1-8-0-5-6-9-1-444 என்ற அந்த எண் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த டோல் ஃப்ரீ எண் மூலமாக அவர்கள் தொடர்ந்து தகவலுக்காக அந்த பயணிகள் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயணிகளுடைய உறவினர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டால் உடனடியாக அந்த அழைப்பை எடுத்து பேசவும், அந்த பயணிகள் குறித்த உண்மையான நிலை தற்போது என்னவாக இருக்கின்றது, அவர்களது உடல் மீட்கப்பட்டு விட்டதா, அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா, மருத்துவமனை என்றால் எந்த மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அந்த உறவினர்களுக்கு உடனுக்குடன் தகவல்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரையிலே தொடர்ச்சியாக பயணிகளை மீட்பதற்கான அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. தொடர்ந்து 242 பேர் இந்த கோர விபத்திலே அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிய வந்திருக்கின்றது. இந்த விமானத்தினுடைய அந்த முழு விவரங்களும் தொடர்ந்து அது எவ்வளவு உயரத்திலே பறந்தது, என்ன வேகத்திலே பறந்தது, தவறு யார் இழைத்த தவறு என்பது குறித்த விசாரணை எல்லாம் முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையினுடைய முடிவிலே முழு விவரங்களும் வெளியிடப்படும் என்றும் விமானத்துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.